வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது பருப்பு அரைக்கீரை கூட்டு. இந்த பருப்பு அரைக்கீரை கூட்டு நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் தான் பண்ண போகிறோம். நம்ம ரெகுலராக பொரியல் இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு கீரையே போர் அடிச்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது கீரை சாப்பிடாதவங்க கூட ஆசையாக சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இந்த அரைக்கீரை கூட்டு இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க பருப்பு அரைக்கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரைக்கீரை கூட்டு பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன கட்டு அரைக்கீரை எடுத்து கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கீரை எப்போவுமே கழுவிட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் இருக்கிற சத்துக்கள் வீணாகாமல் நமக்கு கிடைக்கும். ஒரு கட்டு கீரையில் பாதி மட்டும் நான் எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. இந்த 3 பருப்பையும் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பருப்பு கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூடவே 10 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப் வாட்டர், இவ்வளவும் சேர்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டுறலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் கோகனட் ஆயில் எடுத்துருக்கேன். நீங்கள் சமையல் எண்ணெய் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து 15 to 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி பாதி அளவுக்கு வெந்ததும் நாம் கழுவி எடுத்து வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். கீரை பார்க்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வதங்கி வரும்போது கம்மியாயிடும். கீரையில் இருக்கிற தண்ணியிலையே கீரை வெந்துடும். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இல்லாட்டினா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நம்ம கூட்டு தான் பண்ண போகிறோம், அதனால ட்ரையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷத்தில் கீரை நல்லாவே வெந்துடும். இப்போ நமக்கு கீரை வெந்துருச்சு. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகிறதுக்காக. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. 1 நிமிஷம் வேக வச்சாச்சு. இப்போ கடைசியாக 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான அரைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி பருப்பு அரைக்கீரை கூட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.